வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்களை தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா செய்ய போகிறோம். பிரியாணி மசாலா, அதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது செய்கிறதுக்கு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு பட்டை எடுத்து வெறும் வாணலியில் வறுத்து வச்சுக்கோங்க. வாசனை வர்ற அளவுக்கு கருக வச்சிடாதீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. வாசனை வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க, 1-2. இந்த மசாலா தாங்க நம்ம பிரியாணிக்கு வாசனை கொடுக்க போகிறது. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். இதை சிம்லே வச்சுக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போது இதில் நான் ஒரு 8 முட்டை வெந்து தோல் உரித்து இந்த மாதிரி அங்கங்கே கீறி விட்ருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நல்ல கோட்டாகிற அளவுக்கு வைங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. இப்போது நான் இன்றைக்கி ஒரு 5 டம்ளர் பிரியாணி ரைஸ் பண்ணியிருக்கேன். இது தாராளமாக ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம், பெரியவங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, அப்புறம் பிரியாணி இலை 2, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். இதை வறுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5 பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கேங்க. பச்சை மிளகா லைட்டாக வதங்கட்டும். பச்சை மிளகா வதங்கிருச்சு. இப்போது இதோட நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நீளமாக தின் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வறுக்கணுங்க. இது நல்ல செவக்க வறுக்கணும். அதுதான் இந்த பிரியாணியோட கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதையும் இதில் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு ரெண்டே 2 தக்காளிங்க, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு, அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அது வந்து எப்படி கட் ஆகிருக்கு. ஸோ சாரி. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க வெங்காயம் வதங்கும் போதே. இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம்ல பிரியாணி மசாலா, அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வாசனை சும்மா கமன்னு வருங்க. வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசனை செம்மையாக வரும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 5 டம்ளர் சொன்னேன் இல்லையா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 5 டம்ளருக்கு மொத்தம் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நான் ஊற வச்ச, அதாவது 1/2 அன் ஹவர் ஊற வச்ச, அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுக்கிறேங்க. திரும்ப சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் எடுத்ததுனால 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். எனக்கு சரியாக இருந்துச்சு, அதனால நான் எதுவும் போட்டுக்கல. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. அதுக்கு முன்னாடி சாரி, முட்டை போட்டுருங்க. முட்டை போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. குக்கரை மூடிட்டு விசில் வச்சுடுங்க. அந்த வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு கரெக்டாக 12 நிமிஷம் பாருங்கள். 12 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். இப்படி இருக்கேன்னு பயப்படாதீங்க. மேலே அந்த மாதிரி இருக்கும். தோசை கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. பாருங்கள், பொலன்னு உதிரியாக கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூடாக சாப்பிட்டிங்கன்னா பசங்க திரும்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லோரும் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, வெளியில் எங்கேயும் சுற்றாதீங்க. கொரோனா